ரஞ்சித், இது வந்து ஒரு உள்நோக்கத்தோடு செய்யக்கூடிய விஷயம். இது வந்து ஒரு நரேட்டிவை செட் பண்ணுறாரு அண்ணாமலை. எனக்கு வாக்கு எண்ணிக்கைக்கு இன்னும் 10 நாள் இருக்குது, 5% கூடியிருக்குன்னு பல விஷயங்கள்லாம் அவர் சொல்கிறாரு. ஆனால் இதில் நம்ம கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம், அண்ணாமலை தொடர்ந்து இந்த மாதிரியான கருத்துக்களை ஆன் அண்ட் ஆஃபாக சொல்கிறதுனால ஒரு தொடர் எதிர்மறை கருத்துக்கள் எதிராக வந்துக்கிட்டு தான் இருக்குது. அஃப்கோர்ஸ் இங்கே எடப்பாடி அவர்கள் ரியாக்ட் பண்ணலனாலும் ஜெயக்குமாரோ உதயகுமாரோ இந்த கேம்பில் சசிகலாவோ கடுமையாக விமர்சிச்சிருக்காங்க அண்ணாமலையை. அரசியல் அனுபவம் இல்லாதவர், கத்துக்குட்டின்ற வார்த்தைகள்லாம் பயன்படுத்துகிறாங்க. இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும்? இல்ல, அதாவது அவர் சொன்ன வார்த்தை வந்து தவறான வார்த்தை இல்லையா? இப்ப ஹிந்துத்துவா தலைவர்னு சொன்னார். ஹிந்துத்துவாங்கிறது ஒரு தவறான சித்தாந்தம் மாதிரியும் தவறான வார்த்தை மாதிரியும், சனாதனம், ஹிந்துத்துவா, இந்த மாதிரி ஹிந்து தர்மம் இதெல்லாமே வந்து ஏதோ தீண்டத்தகாத ஒரு விஷயமாவும் ஏதோ மக்களை அச்சுறுத்த ஒரு விஷயமாவும் சித்தரிக்கப்பட்டனால வந்த விளைவு அப்படிங்கிறது சார். அவர் எங்கேயுமே சொல்லல, கடைபிடிக்கிறாங்க. புரட்சி தலைவி ஜெயலலிதா அவர்கள் வந்து தான் வந்து ஒரு சனாதன ஹிந்துவா தானே வாழ்ந்தாங்க. அவர்கள் வந்து எங்கேயுமே வந்து தன்னை வந்து ஒரு ஹிந்து இல்லை அப்படிங்கிற மாதிரியோ இல்ல வந்து ஹிந்து தர்மத்துக்கு எதிரான ஒரு திமுக மாதிரி இரட்டை வேஷமோ போடலையே, வெளிப்படையா இருந்தாங்க. அப்ப அதை சொல்றது தவறு. ஆனா இன்னைக்கு சசிகலா சொல்லும் போது ஒரு விஷயம் சொல்றாங்க, பக்தி வேறு மத நம்பிக்கை வேறு, நம்ம ரெண்டையும் குழப்பிக்கிறோம். அவங்க சனாதன வாழ்க்கை நீங்க சொல்லக்கூடாது அந்த பக்தியை, ஆனா அவங்க அதற்கு அந்த மாதிரியான காரியங்கள் எதுவுமே ஈடுபடலை, நம்ம குழப்பிக்க வேண்டாம், ஜெயலலிதா மீது அவர்களை சிறுமைப்படுத்தாதீர்கள்ன்ற ஒரு வார்த்தையை வைக்கிறாங்க சசிகலா. இந்த விஷயத்துல வந்து நம்ம சிறுமைப்படுத்தினதை நம்ம பார்க்க தேவையில்லை அப்படிங்கிறதா சொல்றோம். அதுதான் இங்க நம்ம சொல்றோம். இந்த தொடர்ந்து ஒரு உளவியல் ரீதியான ஒரு பிரச்சனை உருவாக்குறாங்க. அதாவது திமுகவே வந்து இந்துக்களுக்கு எதிராக பேசுறதுக்கு பயப்படுறாங்க. அவர்களே என்ன சொல்றாங்க, ஹிந்து வேற, இந்துத்துவா வேற, சனாதனம் வேறன்னு ஒவ்வொரு நாளா மாறிக்கிட்டே வராங்க, பரிணமிச்சுட்டு வராங்க. ஆரம்ப காலத்துல ஹிந்துவே ஆகாதுன்னு சொன்னவங்க இப்ப நாங்க ஹிந்து மதத்தை குறை சொல்லல, நாங்க சனாதனத்தை தான் வேற இருக்கோம், சனாதனத்துக்கு தான் எதிராக இருக்கோம், ஹிந்து மதம் வேற சனாதனம் வேறங்கிறாங்க. நாளைக்கு சனாதனம்ங்கிறது புழக்கத்துல வந்ததுக்கு அப்புறம் அதுக்கு இன்னொரு புது வார்த்தை கண்டுபிடிப்பாங்க, நாங்க சனாதனத்துக்கு எதிரானவர்கள் இல்லை அப்படின்னு கிளம்புவாங்க. ஏன்னா அவர்கள் ஐஎன்டி கூட்டணியிலே சனாதனத்துக்கு எதிராக பேசுனதுக்கு பார்த்தோம். தெலங்கானா முதல்வர் இருந்து மம்தா பானர்ஜில இருந்து சனாதனத்தை இவர்கள் எதிர்த்து பேசுனதுக்கு அவர்கள் கண்டன குரல் எழுப்பினாங்க. அப்ப இந்த இந்துத்துவாங்கிறது வந்து ஒரு தவறான விஷயம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சித்தரிக்கப்பட்டனால வந்த விளைவு தான் பார்க்க வேண்டியதா இருக்கு. அவர் வந்து ஒரு யதார்த்தமா அவரோட கருத்தியில சொல்றாரு. அவர் வந்து இந்த நம்ம சொன்ன மாதிரி ராமர் கோயிலுக்கு ஆதரவு தெரிவிச்சதா இருக்கட்டும், அதிமுக நிலைப்பாடு ராமர் கோயிலை ஆதரிக்கிறது, அதே மாதிரி பாஜக ராமர் கோயிலை இப்ப கட்சி மக்கள்கிட்ட கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க. திமுக அதை எதிர்த்து அரசியல் பண்ணிட்டு இருக்கு. இந்துக்களுக்கு எதிராக திமுகவும் இந்துக்களுக்கு ஆதரவாகவும் இந்துக்களை அரவணைச்சு போற கட்சியாவும் அதிமுக இருக்குது. அது வந்து அதிமுக மறுக்கிறாங்க. ஒருவேளை திமுக மாதிரி இரட்டை வேஷம் போட தயாரா இருக்காங்கன்னு அதிமுக தான் இப்ப விளக்கம் சொல்ல வேண்டியது இருக்கு. அதனால அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் வந்து தன்னோட இதுல எங்கேயுமே வந்து அவர்கள் வந்து பின்வாங்கவே இல்லையே. அதனால இது வந்து ஒரு வீண் சர்ச்சையா தேவையில்லாத ஒரு சர்ச்சையா தான் நம்ம பாக்குறோம். இதுக்குள்ள ஒரு எந்த ஒரு விதமான உள்நோக்கமும் இல்லையா? ஏன்னா கலை முதலே பேசும்போது ஒரு விஷயம் சொன்னாரு, நீங்க அப்ப ஜாயின் பண்ணல. கலை என்ன சொன்னாருன்னா, சார் ஆள் பிடிப்பதற்கான வேலை சார், இப்படி ஜெயலலிதாவை சொல்லி எங்க கோட்பாடும் உங்க கோட்பாடும் ஒண்ணுதான், இந்த கேம்புக்கு வந்துருங்க, கோர்ட்டுக்கு இந்த பக்கம் வாங்க அப்படின்றதுக்கான அழைப்பு தான் இது. கண்டிப்பா இது உள்நோக்கத்தோட தான் இதை அவர் பேசுறாருன்ற குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. அதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும்? இல்ல, அரசியல் அண்ணன் வந்து அரசியல் ரீதியாக அனலைஸ் பண்ணி சொல்றாரு. அது பார்த்தோம்னா இப்ப கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா தமிழகத்தை தவிர பாஜக மத்த எல்லா இடத்துலயுமே ஆழமா வேரூன்றி வந்துட்டாங்க. கிட்டத்தட்ட ஓட்டு சதவீதம் இரட்டை இலக்கத்துக்கு அதிகமா இருக்கு. கேரளால கூட வந்து இன்னும் வந்து சீட்டு வாங்காட்டியும் கூட கிட்டத்தட்ட 16%, தெலங்கானால 13%, இந்த மாதிரி இரட்டை இலக்கில வந்து போயிடுது. தமிழ்நாட்டுல மட்டும்தான் இன்னும் வந்து ஒரு பின்தங்கிய நிலை இருக்குது. ஏன்னா மத்த எல்லா இடத்துலயுமே வந்து ஐடியாலஜிக்கலா பாஜகவுக்கு ஈக்குவலா யாருமே இல்லை. கேரளால பார்த்தோம்னா இந்துக்களுக்கு ஆதரவாக இந்துத்துவா பேசக்கூடிய கட்சி எதுவுமே இல்லை. அதே மாதிரி பிற மாநிலங்களுமே இந்துக்களுக்கு எதிரானவர்கள் அப்படிதான் நிக்கிறாங்க. காங்கிரஸே வந்து இந்துக்களுக்கு எதிரான ஒரு சூழல்ல தான் போய் நிக்குது. அவர்கள் ஒவ்வொரு மாநிலத்திலும் ஒரு இரட்டை வேலை போடுறாங்க. அப்ப அதனால மற்ற மாநிலங்கள்ல பாஜகவால ஆழமா வேறுண முடியுது, வெற்றி பெற முடியுது. தமிழகத்துல அதிமுக வந்து ஒரு சாஃப்ட் இந்துத்துவா இருக்கிறதுனால அது வந்து பாஜக ஒரு பின்னடைவா தான் இருக்கு. ஏன்னா இப்ப இந்துக்களுக்கு வந்து இப்ப நம்ம சொன்ன மாதிரி மற்ற மாநிலங்கள் வந்து இந்துக்கள் எல்லாம் கன்சாலிடேட் பாஜக பின்னாடி வராங்க. நம்ம சிறுபான்மை ஓட்டுக்கு ஆசைப்பட்டு காங்கிரஸும் இதர கட்சிகளும் வந்து சிறுபான்மைக்கு நல்லது செய்ய போறது இல்ல, இந்துக்களுக்கு நல்லது செய்ய போறது இல்லை. ஆனா சிறுபான்மையர் காவலர்கள் தங்களை காட்டிக்கிட்டு இந்துக்களை வந்து ஒடுக்கிறதுனால இந்துக்கள் எல்லாமே பாஜக பின்னாடி அணி திரட்டுறாங்க. ஆனா தமிழகத்தை பொறுத்த அளவுக்கு அதிமுக வந்து ஒரு சாஃப்ட் இந்துத்துவா இருக்கிறதுனால இந்துக்களுக்கு ஆதரவான ஒரு அடைக்கலம் கொடுக்கறதுனால இந்து மக்களோட ஓட்டு அங்க போகுது. அதனாலதான் அந்த இது நெரட்டிவ் உடைக்கிறது அண்ணாமலை அவர்கள் கையில் எடுத்திருக்காரு கூட பாக்கலாம். அதிமுக அந்த இதுல இருந்து வெளியே வந்துட்டாங்க, நாங்க தான் இனிமேல் இந்துக்களுக்கான அடையாளம் அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் வந்து நிறுவ பாக்குறாரு. அதன் மூலமா இந்த இந்து மக்களோட ஓட்டை அதிகமா இருக்கக்கூடிய பெரும்பான்மையா இருக்கக்கூடிய இந்துக்களோட ஓட்டை தங்கள் கட்சிக்கு கொண்டு வரலாம் முயற்சியா இருக்கலாம். அரசியல் அதுதானே, அதுக்கான பணிதானே அவர் செய்யறாரு. இதுவே நீங்க சொல்வதே ஒரு உள்நோக்க மாதிரி புரியல அவங்களுக்கு. சரி நாங்க வளரணும், எங்களுக்கு தொண்டர்கள் வேணும், நான் இந்த மாதிரி கருத்தை சொல்றேன் அப்படின்னு சொல்றதே ஒரு உள்நோக்கம் அப்படின்னு நம்ம தலைப்பு ஒட்டி வரலையா?
இல்ல அதான் சொன்னேன், உண்மையை சொல்றார். அதுல வந்து உள்நோக்கம் இருந்தாலுமே இதுதானே அரசியல். அதாவது தங்களுக்கான கட்சிக்கு உண்மை கலந்த உள்நோக்கம் நான் புரிஞ்சுக்கணும். உண்மை கலந்த உள்நோக்கம் புரிஞ்சுக்கணும். அண்ணாமலை அப்படிங்கிற ஒரு தனிப்பட்ட நபரோட சுயநலத்துக்காக மட்டும் செய்யல. அவர் ஒரு கட்சி அந்த இயக்கத்துக்கு ஆட்கள் சேர்த்துற மூலியமா அந்த கட்சி ஆட்சிக்கு வந்து இன்னும் அந்த மக்களுக்கு நல்லது செய்யணும் அப்படிங்கறத அவர் சொல்றாரு. இதுல வந்து எந்த ஒரு தவறுமே இல்லைன்னு பார்க்கணும். ஆட்கள் சேரணும்னு சார் இப்போ தேர்தலும் இல்ல, தேர்தலும் முடிஞ்சு போச்சு. அடுத்து 2026 தேர்தல். இன்னும் இதனோட ரிசல்ட்டே நம்ம பார்க்காத நேரத்தில் இப்போ வந்து என் கட்சியில் ஆளை சேர்க்க போகிறேன், நாளைக்கு இதனால் ஒரு 100 பேர், நாளைக்கு ஒரு 500 பேர் சேர்ப்பாங்க அப்படின்ற எண்ணத்தில் சொல்லக்கூடிய ஒரு தலைவராக இருப்பார்னு நினைக்கிறீங்களா ஒரு மாநில தலைவர் ஒரு கட்சிக்கு? இல்ல அதுதான் நம்ம சொல்ல முடியாது. இப்ப வந்து அவர் இத ஓட்டுக்காக மட்டும் சொல்லல. இதன் மூலியமா ஓட்டு வந்தாலும் இல்ல மக்கள் தங்களுக்கு பின்னாடி வந்தாலுமே அது லாபம் தானே. இன்னொன்னு பாஜக வந்து பாத்தீங்கன்னா 365 நாளுமே மக்களுக்கான பணிகளையும் தேர்தலுக்கான அரசியலுக்கான பணியும் செஞ்சுட்டு தான் இருக்க போறாங்க. அதனாலதான் அவர்களால் தொடர்ந்து வெல்ல முடியுதுங்கிற பாக்குறோம். மோடி அமித்ஷா அவர்கள் வந்து மக்களுக்கான பணியை செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. காங்கிரஸ் வந்து தேர்தல் நேரம் வந்தா மட்டும், அதாவது இப்ப என்னன்னா காங்கிரஸ் வந்து ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட், அது எக்ஸாம் அன்னைக்கு முந்தின நாள் புத்தகத்தை வச்சுட்டு படிப்பாங்க, அதனால தோத்து போயிருது. அதே பாஜக வந்து ஒரு டாப்பர், வருஷம் முழுக்க படிச்சுக்கிட்டே இருக்கு. அந்த மாதிரி வருஷம் முழுக்க மக்கள் பணியில இருக்கிறாங்க. இன்னைக்கு தேர்தல் இல்ல, இனி 2026 தான் தேர்தல், அவருக்கு பின்வாங்காம மக்களுக்கான அரசியலும் வைக்கக்கூடிய வாதமே பைபோலார் பாலிடிக்ஸ், மூன்றாவதுக்கு இடம் இல்லை அப்படின்றத ஒருவேளை அதை உணர்ந்ததனாலதான் தொடர்ந்து ஒரு திண்ண காலியாகன்றதுக்காக தொடர்ந்து கல்லெறிகிறாரா அண்ணாமலை? அந்த வாதத்தை தான் கலை வைக்கிறார். கலை என்ன சொல்றாரு? தொடர்ந்து அவங்களை சிறுமைப்படுத்த அந்த 2வது இடத்தை அதிமுகவை காலி செஞ்சுட்டு வரணும். ஒரு வெஸ்ட் பெங்கால் ஃபார்முலாவை கடைபிடிக்கிறாங்க பாஜக தமிழ்நாட்டில். அதை தெரிஞ்சுக்கிச்சு அதிமுக, விழிச்சுக்கிச்சு. அதனாலதான் கடும் கண்டனங்கள். சொல்லுங்க ரஞ்சித். இல்ல இதுல இடையில என்னன்னா, இப்ப இந்துத்துவாக்கு என்ன அர்த்தம்னு புரியாம போறதா பிரச்சனை. இப்ப பிராமணர்களுக்கு ஆதரவா இருக்கிறது மட்டுமே இந்துத்துவா இல்ல. ஏன்னா நம்ம அண்ணன் சொன்னாரு, பிராமணரை வந்து கைது செஞ்சாங்க, தீபாவளி அன்னைக்கு கைது செஞ்சாங்க, அதனால அது இந்துத்துவா இல்லைன்னு இல்ல. ராவணனும் ஒரு பிராமணன் தான், ராவணனும் ஒரு இந்து தான், ராவணனும் ஒரு சிவபக்தன் தான். ராமனை தான் வழிபட்டு இருக்காங்க. ராமன் ஒரு சத்திரியன் தான். அப்ப இங்க பிராமணரா சத்திரியராங்கிறது பிரச்சனை இல்லை. ஆனா இந்த இந்துத்துவனாலே பிராமணர்களுக்கு ஆதரவான ஒரு நிலைப்பாடு, பிராமணர்கள் மட்டும்தான் அதுல பெருசு அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை பதிவு வச்சதுனாலதான் அதுக்குதான் இங்க பிரச்சனை. திமுகவுமே அந்த நேரடியாக செட் பண்றாங்க. இப்ப இந்துத்துவா வேற, இந்து வேறனா, இந்துனா சாதாரண ஜாதி இந்துக்கள், இந்துத்துவாங்கிற சித்தாந்தம் பேசக்கூடிய ஒரு பிராமணர்கள் அப்படின்னு ஒரு பிம்பத்தை உருவாக்குறதுனாலதான் இங்க பிரச்சனையே. எல்லாருமே கடவுள் நம்பிக்கை இருக்கவங்க இல்லாதவங்க எல்லாருமே அதே இந்துத்துவாக்குள்ளதான் வரும். இன்னொன்னு இந்துத்துவம் வந்து எல்லாத்தையுமே உள்ளடக்கினது தான். கிறிஸ்தவர்கள் இஸ்லாத்தையும் வெறுத்து ஒதுக்கணும்னு சொல்லி இந்துத்துவா சொல்லி கொடுக்கல. ஏன்னா அது ஆதி எந்தமற்ற ஒரு சித்தாந்தம். இந்த கிறிஸ்தவம் இஸ்லாமும் வரத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடியது. அன்னைக்கு பௌத்த ஜெயந்தியுமே அதை அரவணைச்சுதான் போகுது. எந்த மதத்துமே கேள்வி என்ன தெரியுமா, அதான் எல்லாருமே சந்தோஷமா இருக்குன்னு இந்துத்துவா சொல்லுது. அதனால இப்ப இவங்களுக்கு இந்த நிறையவே பிரச்சனைக்கிறேன். இல்லை இன்னைக்கு ஒரு கேள்வி என்ன வைக்கப்படுதுன்னா, நம்ம எல்லாரும் இந்த பக்கம் ஒரு விஷயத்தை பார்க்குறோம், இந்த பக்கம் ஆனால் தொடர்ந்து நம்ம நிகழ்ச்சி தொடக்கத்திலே சொன்ன மாதிரி இன்று இருக்கக்கூடிய அந்த 2001 இன்று இருக்கக்கூடிய விஷயத்தை அனைத்து மசூதிகளிலும் நோன்பு கஞ்சிக்கு வந்து அரிசி இலவசம்னு முதல்ல கொண்டு வந்தது, ஜெருசலமுக்கு இங்கே எப்படி வந்து ஒரு ஸ்பான்சர் ட்ரிப்பாக போக முடியாதவர்களுக்கு செய்வது போன்ற விஷயங்கள் சொல்லும்போது, நான் எல்லாருக்கும் பொது பாருங்கள், நான் சென்ட்ரல் பாயிண்டில் நிற்கிறேன் அப்படின்னு காமிச்சாங்க இல்லையா? அப்படி இருக்கும் பொழுது இந்த குற்றச்சாட்டு தேவையற்றதுன்றதான் அதிமுகவின் வாதம். இல்ல பிரதமர் மோடி அவர்களும் அதே மாதிரி தானே இருக்காரு. இப்ப இன்னைக்கு வந்து ஜெருசலத்துக்கு வந்து பிரதமர் மோடி அவர்களுமே கூட கிறிஸ்தவர்களுக்கான அந்த சலுகையை கொடுத்திருக்காரு. இங்க எந்த ஒரு இஸ்லாமியர்களுக்குமே வந்து எந்த சலுகையுமே வந்து கிடைக்காம இல்ல. நம்ம பார்த்தோம், பத்மபூஷன் விருது கூட கர்நாடகா சேர்ந்த ஒரு இஸ்லாமியர் கொடுத்தாங்க. பிரதமர் மோடி அவர்களுமே அவரும் இந்துத்துவா லீடர்னு சொல்றாங்க. ஆனா அவர் வந்து எந்த கிறிஸ்தவருக்கு இஸ்லாமியருக்கு வந்து எந்த ஒரு திட்டமும் போகக்கூடாதுன்னு அவரு சொல்லலையே. எல்லாருக்கும் இஸ்லாமியர் கூட இல்லையே, கட்சி சீட்டு கொடுத்தாங்க. திமுக இருக்காங்களா? திமுக ஒருத்தர் திமுகக்கு ராம்நாட்ல மட்டும் உங்களுக்கு திமுக ரொம்ப தொடர்பு இருக்குன்னு நான் ஒத்துக்கிறேன். ஒரு நிமிஷம் சார், நீங்க வேற திமுக வேற நான் நினைக்கல. ரஞ்சித் முடிச்சிடலாம். ஸ்கைப்ல பேசுறாரு, ரஞ்சித் புரிஞ்சுக்கிறாரு. முடிச்சிருங்க ரஞ்சித். அதுதான் இப்ப நம்ம சொன்ன மாதிரி இப்ப இந்துக்களோட ஓட்டு பெரும்பான்மையா இருக்கக்கூடிய ஓட்டை யாரு வாங்குறது அப்படிங்கிறதா. இப்ப அதிமுக ஒரு சாஃப்ட் இந்துத்துவ அடையாளம் இருந்துச்சு, கிறிஸ்தவர்கள் இஸ்லாமியர்களும் ஆதரவு தெரிவிச்சாங்க. இப்ப பாஜக அந்த இந்து ஓட்டுகளை வாங்க பாக்குறாங்க. சோ அதுக்கான ஒரு முன்னெடுப்பா தான் அது இருக்குது. ஆனா அன்னைக்கு இருந்த தலைவர் வந்து தீவிரமா இந்துத்துவா இருந்தாங்க, இன்னைக்கு இருந்த தலைவர் இல்ல அப்படிங்கிற ஒரு ப்ரொஜெக்ஷன் கொடுக்கற மூலியமா அண்ணாமலை அவர்கள் இந்துக்களோட நம்பிக்கையை பெற்று அந்த ஓட்டுகளை வாங்க பாக்குறாரு. இதுதான் வெஸ்ட் பெங்காலையுமே வந்து இந்துக்களோட ஓட்டை வாங்கி பாஜக வளர்ந்து வராங்க. சோ அது வந்து அவர்கள் வந்து என்ன தத்துவத்தை சொல்லி வராங்க, அந்த தத்துவத்தை அந்த மக்களோட கொண்டு போய் சேர்த்து அந்த ஓட்டை வாங்க பாக்குறாங்க. இப்ப பெரும்பான்மை இந்துக்களுக்காக அவர்களை யாருமே கண்டுக்கல. அவர்களுக்கு ஆதரவா பாஜக இருக்கு. அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் பெரும்பான்மை இந்துக்கள் ஓட்டு போடுறாங்க.